ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குட்டியோட ஈவினிங் ரொட்டீன் விளாக் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குட்டிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பன்னீர் பாப்கார்ன் தான் பொரிச்சு கொடுத்தேன். பன்னீர் பாப்கார்னுக்கு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெப்பர் தூள், உப்பு போட்டு பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். நான் குட்டிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்போயாவது தான் கொடுப்பேன். இங்கே நல்லா மழை பெய்யுது. ஸோ அதனால் இன்றைக்கி குட்டிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பன்னீர் பாப்கார்ன் பண்ணி கொடுத்தேன். குட்டிக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அது கூடவே ஒரு கிளாஸ் பால் தான் கொடுப்பேன். எப்போயும் நான் ஈவினிங் குட்டி பால் கொடுத்துருவேன், நட்ஸ் பால். இன்றைக்கும் பாப்கார்னோடவே பால் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் குட்டிக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன். எப்போயாவது தான் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி மழைன்றனால தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க. பன்னீர் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பாலும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டாங்க. எப்போயும் அவங்க ஈவினிங் டைமில் பால் குடிச்சிட்டு பார்க்குக்கு தான் போய் நல்லா விளையாண்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி இங்கே நல்ல மழை. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் விளையாண்டாங்க பாலை வச்சு. கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நானும் அவங்க கூட தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு போர் அடிக்குமேன்னு தான் கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஜாலியாக பால் விளாண்டுட்டு இருந்தோம். குட்டிக்கு பால்னாலே ரொம்ப பிடிக்கும். குட்டி பால்லேருந்து பெரிய பால் வரைக்கும் அவங்க பாலோட லவ்வர். பால்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். விரும்பி விளையாடுவாங்க. ஒரு 1/2 ஹவருக்கு எப்படியும் வச்சு பால் வச்சு விளையாண்டுருப்பாங்க. நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. நல்லா விளையாண்டு முடிச்சதும் நைட்டு குட்டிக்கு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி குட்டிக்கு நைட் டின்னருக்கு ராகி பனானா பேன் கேக் தான் பண்ணி கொடுத்தேன். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். கொஞ்சமாக ராகி மாவு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர், கொஞ்சமாக மில்க் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சட்டியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை குட்டி குட்டி பேன் கேக்காக ஊற்றிட்டு அது மேலே ஒரு செவ்வாழை பழமை நான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துட்டேன். நம்ம பனானாவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். நான் சரி இன்றைக்கி குட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்போன்ட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிக்கும்னு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். கரண்ட்டும் இங்கே இன்னும் வரவே இல்லை. இருட்டிலேயே தான் நாங்கள் இதை உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து குட்டியும் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேன் கேக்கு நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்வீட்டாக குட்டிக்கு இதை பார்க்கவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பனானாவை நம்ம பேன் கேக் மேலே இப்படி ராவா வச்சு நல்லா நெய்லேயே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸி தான். குயிக்காகவும் பண்ணிடலாம். ராகி பனானா பேன் கேக் அவங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ராகியோட நான் அவங்களுக்கு ஆப்பிளும் போட்டு இதுக்கு முன்னாடி பனானா பண்ணி கொடுத்துருக்கேன். அதையுமே அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ராகியோட நம்ம ஆப்பிள் பனானா போடும்போது ஒரே 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடரும் நாட்டு சர்க்கரையும் போட்டோன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நெய்யில் டோஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது. ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களாவே இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். விளையாண்டுட்டேன். நல்லா வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. நானும் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு தூங்க போயிடுவோம். நைட்டு தூங்கும்போது குட்டிக்கு 1 கிளாஸ் பால் கொடுத்துருவேன். எப்போயுமே ரொட்டீனாக 1 கிளாஸ் பால் கொடுத்தோன்னா அவங்க உடல் எந்திரிக்காமல் நல்லா தூங்குவாங்க. பால் குடித்து முடித்ததும் தூங்க வச்சிட மாட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விடுவேன். ஏதாவது கையில் வச்சு விளாண்டுட்டே தான் இருப்பாங்க தூங்குற வரைக்கும். அதே மாதிரி பால் குடித்து முடிச்சுட்டு கையில் டைரியும் பென்னும் எடுத்துட்டாங்க. உட்காந்து அவங்களா ஏதாவது எழுதிட்டு வரைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நைட்டு உட்காந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்பயும் விளையாடும்போது பண்ணுவாங்க. இன்றைக்கி தூங்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அழகாக பேனா பிடிச்சி ஏதாவது ஒன்று டைரியில் க்ரையான்ஸில் பெண்ணை வச்சு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு இருக்காதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்கள நம்ம அப்படி சொன்னோன்னா தான் அவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க. இப்போ இருந்தே இந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் அவங்களுக்கு எழுதுறதுலலாம் வரைகிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வரணும். நான் அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுருவேன். அவங்க ஏதாவது எழுதிட்டு வந்து என்கிட்ட காட்டுவாங்க. வரைஞ்சிட்டு வந்து விளையாண்டு முடித்ததும்
தூங்கிடுவாங்க அவங்களாவே. இங்கே பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு பாப்பா குட்டியோட இந்த ஃபுட் ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குட் சப்ஸ்கிரைப் நைட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஸ்வீட் ஷேர் ட்ரீம்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் பை சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.